இன்னைக்கு காலை மலரில் நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் சுதா அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் திரு எஸ்.வி. ராகவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. உங்களை சந்திக்கலாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது சார். ஒரு சுதா அறக்கட்டளை அப்படின்னு நிறுவனம், அது மூலமாக பல விதமான பணிகள் நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. அடிப்படையில் நீங்கள் துபாயில் இருக்கீங்க. ஆமாங்க. ஸோ உங்களுடைய முழுமையான விவரங்கள் பற்றிலாம் நம்ம பேசணும். அதை பற்றி உங்களை பற்றியே சொல்லுங்க சார். எங்கே நீங்கள் வளர்ந்த சூழல் படிச்சு? நான் படித்து ஸ்கூலில் வளர்ந்ததெல்லாம் டவுன் ஹை ஸ்கூல் கும்பகோணம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் காலேஜ் பண்ணேன். சரிங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி. சரி. அது குரோம்பேட் MIT மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ்லேருந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டெல்லியில் வேலைக்கு பார்க்க போனேன். அதுலேருந்து அதுக்கப்புறம் நாட்டை விட்டு வெளியில் போய் 4 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் டில் டுடே ஐ எம் ஒர்க்கிங் அவுட் சைட் ஆக்சுவலி. ஓகே சார். உங்கள் ப்ரொஃபஷன் சார் என்ன? நான் பேசிக்கலி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி. ஐ எம் த குளோபல் ப்ராஜெக்ட் பர்சூட் டைரக்டர் ஃபார் a company called Emerson Process Management. நீங்கள் $26 billion company actually. We do the control systems and automation solutions for all the refineries, petrochemicals and power plants and this kind of thing actually. ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் இருந்தாலும் இந்த சுதா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது என்ன சார்? அது எப்போ ஆரம்பிச்சிங்க? நான் 2007 இந்த சுதா அறக்கட்டளை நாங்கள் ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக. இது ஒரு இன்சிடெண்ட்னால நடந்த ஒரு நிகழ்ச்சி, விபத்துன்னு கூட நம்ம சொல்லலாம். என்னோடய ஒய்ஃப் பிரஸ்ட் கேன்சர்னால ஒரு சுச்சுவேஷனில் ஷி காட் இன் டு த ட்ரபிள் ஆக்சுவலி. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் நார்மலாகவே மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பயும் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக எங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்கிற இண்டிகேஷன்ஸே கிடையாது. ஆல் ஆஃப் எ சடன் ஒரு பிரெத்லெஸ்னஸ் அண்ட் ப்ரீத்திங் பண்ண முடியாமல் அபுதாபியில் இருக்கும்போது நாங்கள் மெடிக்கல் செக்கப் பண்ணும்போது வி ஹவ் பீன் டோல்டு திஸ் கேன்சர் அண்ட் ஸ்டேஜ் 4 அண்ட் ஷி வாஸ் கிவன் அல்டிமேட்டம் ஆஃப் 6 months. ஸோ அதுமாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் போய் மாட்டினோம். இவ்வளோ எஜுகேட்டட், நீங்கள் எல்லா விதமான செக்கப்பும் பண்ணியும் உங்களுக்கு இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை எதிர்கொள்றதுங்கிறது மிக கஷ்டமான காரியம். அந்த சுச்சுவேஷனில் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் எவ்வளவு டாக்டர்லாம் மீட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நிலையான சுச்சுவேஷனுக்கு தென் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஈவன் தான் அவங்க 6 மாதத்தில் இறந்துருவாங்கன்னு சொல்லியும் எங்களோட விடாமுயற்சினாலையும் இந்த டாக்டர்ஸோட ஹெல்ப்னாலையும் அந்த நாலேஜ் பேஸை நாங்கள் வேறு எல்லா விதமான இடத்துலேருந்து கொண்டு வந்ததுனாலையும் அவங்களோட லைஃப்பை நாங்கள் எலாங்கேட் பண்ண முடிஞ்சது 7 வருஷம் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு ஜேர்னி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம். நீங்கள் கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் சந்தித்த அவ்வளோ நிகழ்ச்சியும் நம்ம பட்ட கஷ்டத்தை இன்னொருத்தருக்கு ஏன் நம்ம சொல்லக்கூடாது? நம்ம ஒரு நிறுவனத்தை நிறுவி இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஏன் நம்ம கொடுக்க முடியாது? கொடுத்தா எத்தனை பேரை நம்மளால் காப்பாற்ற முடியும், எத்தனை பேர் இதனால் ஹெல்ப் பண்ண முடியும்? அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த சுதா ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தோம். அப்புறம் 2008 நாங்கள் careultimate.comனு ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணோம். ஏன்னா குறைவான நிதி சூழ்நிலையில் உங்களுக்கு விரிவான நிலையில் உங்களுக்கு எல்லாருக்கும் ரீச் பண்ணணும், எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா வெப் போர்ட்டல் டுடே டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால அதனால பண்ண முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் 2007 டாக்டர் பிரதாப் ரெட்டி ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஹானர்ட் டு inaugurate our site actually. நாங்கள் எக்ஸ்பர்ட்லாம் கொண்டு we started the site actually. That is how the site is started. Okay. இப்போ இந்த வெப்சைட் மூலமா என்ன சார் பண்றீங்க? இந்த வெப்சைட் மூலமா நாங்கள் 3-4 விதமான ஹெல்ப் செய்யறோம். ஒன்று இன்ஃபர்மேஷன் கொண்டு வரோம் ரிலேட்டட் டு ஆன்காலஜி, ரிலேட்டட் டு பீடியாட்ரிகாலஜி. என்ன இன்ஃபர்மேஷன் அபவுட் த டிசீஸ் கரெக்ட் சோர்ஸ்லேருந்து நாங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ கேன்சர்னு ஒரு டைப் ஆஃப் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது என்ன, அதனோட பேசிக்ஸ் என்ன, அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, அது மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் அங்கே வச்சுருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் சோர்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போது ரிலையபிள் சோர்ஸு. பர்டிகுலராக இந்த இப்போ கேன்சர் இன்ஃபர்மேஷன் நேஷ்னல் கேன்சர் இன்ஸ்டியூட் ஹியூஸ்டன் ஃப்ரம் யூஎஸ்லேருந்து கொண்டு வரோம். நாங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு இங்கே போர்ட்டலில் வச்சுருக்கோம். அதேமாரி பீடியாட்ரிக் கார்டியாலஜியும் அதேமாரி இன்ஃபர்மேஷனை கொண்டு கொடுக்குறோம். அதனால் ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் அபவுட் தீஸ் 2 ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் தட் வி ஹவ் கெப்ட் இன் தட் சைட் ஆக்சுவலி. அது ஒன்று. ரெண்டாவது பப்ளிக் ஃபாரம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது பேஷண்ட் அண்ட் other public can interact on a forum basis where people can exchange information about their disease, about their problems. அதை
பண்ணுறதுக்கு உரிய பாசிபிலிட்டிஸை பண்ணியிருக்கோம் அதில் ஃபாரம். மூணாவது இதுவாக ஆக்சுவலாக பேஷண்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பேஷண்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து பேசிக்கலி இந்த பேஷண்ட்டோட எல்லா மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை வந்து அதில் வந்து ரிசைட் பண்ணலாம், அதாவது ஹிஸ்டரைஸ் பண்ணி அந்த போர்ட்டலில் வைக்கலாம். அந்த போர்ட்டலில் வச்சுட்டு நாங்கள் வந்து வி ஹவ் கிரியேட்டட் எ பேனல் for oncology. We have created a panel for pediatric cardiology. Very experienced doctors globally, few people from Houston, few people from Chennai, Bombay. அது மாதிரி ஒரு versatility, all sorts of speciality people வந்து are in the panel actually. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பேஷண்ட் வந்து அவங்க ஹிஸ்டரைஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷனை வந்து அவங்களுக்கு வந்து டைரக்ட் பண்ணலாம் பை ஜஸ்ட் எ கிளிக் ஆஃப் எ பட்டன். இட் கோஸ் டு தம் ஆஸ் அன் அலர்ட் சேயிங் தட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு இந்த பேஷண்ட், இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு என்ன பண்ணலாம். ஸோ அவங்க வந்து அந்த பேசிக்காக அந்த மெடிக்கல் இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து செகண்ட் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அந்த செகண்ட் ஒப்பீனியனை வச்சுட்டு பேஷண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஆப்ஷனையும் அவங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட வந்து கேட்டுட்டு, இல்லைன்னா ஆஸ்க் தம் டு எக்ஸ்ப்ளோர் தட் ஆப்ஷன் ப்ராப்பராக அந்த டாக்டர் கேன் ட்ரீட் த பேஷண்ட். அதான் வி ஆர் ட்ரைங் டு கைட் த பேஷண்ட் ஆக்சுவலி த்ரூ தட் இன்ஃபர்மேஷன். இது வந்து மூணாவது இதுவாக வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி இந்த 3 இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி த்ரூ த பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் வி ஆர் ட்ரைங் டு அசிஸ்ட் த patient. Okay. பட் குறிப்பிட்ட இந்த 2 ஏரியால மட்டும் என்ன காரணம் சார்? ஃபர்ஸ்ட் என்னோட பர்சனல் ப்ராப்ளம்னால கேன்சர், பீடியாட்ரிக். இது இந்த 2 டிசீஸ்க்கும் நாட் ஓன்லி ப்ரோட்டோகால், அதாவது ஆன்காலஜியில் வந்து ஒரு சர்டன் ப்ரோட்டோகால் வந்து ஃபார் எ சர்டன் டைப் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவாங்க. அது வந்து நாட் நெசசரி இட் வில் ஒர்க் ஃபார் ஆல் பேஷண்ட்ஸ். அங்கே என்ன வேணும்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்கேட்டர்டு குளோபலி. அதனால என்ன பண்ண, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜும் வந்து ஒரு டாக்டர் ட்ரீட் பண்ண டாக்டருக்கு கிடைச்சதுன்னா, அப்போ எப்படி அந்த ப்ரோட்டோகால் அவர் அட்மினிஸ்டர் பண்ணும்போது அவர் வந்து கரெக்டாக அதை வந்து அட்மினிஸ்டர் பண்ணலாம். இந்த கரெக்ட் காம்பினேஷனா, இல்லைன்னா வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கா, இதேமாரி பண்ணும்போது என்னென்னா அவர் வந்து இஸ் ட்ரைங் டு எலாங்கேட் த லைஃப் ஆஃப் த பேஷண்ட். இப்போ ஒரு தப்பாக ஒரு பேஷண்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா he has to wait for 23 days before he realizes that the medicine is not working. So அதனால knowledge and experience is a key, not only information. So அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரதுக்காகவே இந்த 2 டிசீஸ்க்கும் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. ஏன்னா பீடியாட்ரிக் கார்டியாலஜி ஆல்சோ இஸ் அ க்ரோயிங் ஃபீல்டு இன் இந்தியா. ஒரு காலத்தில் வந்து இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஹார்ட்டில் ஹோல் இருந்துன்னா யார் தெரியவே தெரியாது ஆக்சுவலாக. தெர் ஆர் பீப்புள் ஹூ லிவ்ட் ஈவன் அப் 30, 40, 60 years, ஈவன் லைஃப் லாங் ஆக்சுவலி, ஈவன் வித் த டிசீஸ். Today technology வந்து are available so that we can identify the disease early enough so that it can be treated. So இந்த 2 diseases, that's why we have other diseases are manageable, people can reach for solution. இந்த 2 diseases you need a global experience and resource and support. அதுதான் ரொம்ப ரொம்ப கீ. அதனால தான் இந்த 2 இது ஃபேக்கல்ட்டியை நாங்கள் எடுத்து நடத்துகிறோம் ஆக்சுவலாக. இப்போ இந்த வெப்சைட் மூலமா அசிஸ்ட் பண்றீங்க இல்லையா பேஷண்ட்ஸ்க்கு, அதுக்கு வந்து டாக்டர்ஸோடைய சப்போர்ட் நீங்க எப்படி கொண்டு வரீங்க? டாக்டரோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கேப், நாட் ஓன்லி பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் இன்ஃபர்மேஷன் கேப் இருக்கிற மாதிரி டாக்டர்ஸ்க்குள்ளேயே கேப் நிறையா இருக்கு ஆக்சுவலாக. இட் இஸ் நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் தர் எக்ஸ்போஷர் டு த சுச்சுவேஷன். அவங்களுக்கு வந்து இன்னொரு டெவலப்மெண்ட் இன்னொரு இடத்துல நடக்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ்லாம் நிறையா இருக்கு. ஸோ அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல இந்த டாக்டர்கிட்ட போய் நாங்கள் சொல்லி இதை மாதிரி ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் நாங்கள் வச்சுருக்கோம். எங்களோட அப்ஜெக்டிவ் வந்து இஸ் டு டேக் த இன்ஃபர்மேஷன் அண்ட் ரீச் த இன்ஃபர்மேஷன் டு எவ்ரிபடி. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நீங்கள் வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் த பேஷண்ட்ஸ். தென் யூ நீட் டு ஹெல்ப் அஸ் டு டெவலப் திஸ் கான்செப்ட் அப்படின்னு நிறையா டாக்டர்ஸ்ட்டு நாங்கள் போனோம். முதல்ல கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. ஏன்னா உங்களோட இன்டென்ஷன் அவங்களுக்கு தெரியாது, என்னத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்களோட நேம் வந்து இன்வால்வ்டு, அவங்களோட நேமும் ப்ரொடெக்ட் பண்ணோம். ஸோ அவங்களோட டைம் இஸ் ஆல்சோ இன்வால்வ்டு, வெதர் த டைம் இஸ் ரியலி யூட்டிலைஸ் ப்ராப்பர்லி. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அவங்களோட டைமை வந்து பாதிக்காத வகையில் அவங்களுக்கு வந்து என்ன விதமான சப்போர்ட்டும் கொடுத்து, நாங்கள் வந்து பணமோ இதுவோ கொடுக்கறதில்ல நேரம். அவங்க வந்து பேசிக்கலாக அவங்களோட ப்ரொஃபஷனல் கான்ட்ரிபியூஷன் தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த அவங்களோட ப்ரொஃபஷனல் கான்ட்ரிபியூஷன் வந்து வித்தவுட் ஹைடிங் எனி திங் வி பிரிங் இட் இன் த சைட்.
அண்ட் மேக் இட் அவைலபிள் குளோபலி. அதனால அவங்களுக்கு நேச்சுரலி தே ஃபீல் திஸ் இஸ் அ ஹானஸ்ட் site where we can contribute, we can also get something out of it. அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி அவங்க பார்த்ததுனால அவங்க வந்து started contributing. இப்போ வந்து நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. the panel is growing now எங்களுக்கு வந்து என்ன சேலஞ்ச் அப்படின்னா panel growingனா we have to have a support facility available, support people available, அந்த மாதிரி இதில் கொண்டு போயிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ இப்போ இது டாக்டர்ஸ்க்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டாக்டர்ஸ்க்கே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ ஆக்சுவலாக. ஏன்னா நான் எங்களால் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் வந்து வெளியில் நான் ட்ராவல் பண்ணுறதுனால வெளியூரில் இருக்கிற டாக்டர்ஸையும் கனெக்ட் பண்ணி விடுறேன் அதே ஃபேக்கல்ட்டியில். அதில் என்ன ஆகுது அப்படின்னா தே கோ பியாண்ட் பாயிண்ட் வேர் தே ட்ரை டு ஷேர் த ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் என்ன ஆகுதுன்னா அந்த பெனிஃபிட் வந்து இட்ஸ் அன் ஐ ஓப்பனர் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் not seen that kind of diagnosis that are happening in other places. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அவங்க அந்த டைரெக்டாக அந்த நாலேஜை அப்ளை பண்ண முடியுது அவங்க பேஷண்ட்டோட சக்ஸஸ் ரேட் வந்து ஜாஸ்தியாகுது. அவங்களோட ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ரேட்ஸ் ஆர் கெட்டிங் ஹையர். அதனால இது அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து ஏன்னா பேசிக்கலி அவங்க இதனோட ரிசல்ட்டை வந்து டைரெக்டாக பார்க்குறாங்க. இப்போ எவ்வளோ டாக்டர்ஸ் இதில் இருக்கு? இப்போ ஒரு 1000+ டாக்டர்ஸ் வந்திருக்காங்க ஆக்சுவலாக வேர்ல்டு வைட். ஆக்சுவலி நாங்கள் வந்து 2-3 டீம் வந்து கிரியேட் பண்ணுறோம் ஆக்சுவலாக. அவர் எய்ம் இஸ் டு க்ரோ தம் பிகர். அதனால பிகர் த டாக்டர் கம்யூனிட்டி, பிகர் த இன்ஃபர்மேஷன் கேன் பி ஷேர்ட். அதனால பேஷண்ட்டுக்கு ஆல்சோ will know what is happening in that particular faculty. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2007 இது ஆரம்பிச்சு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எத்தனை பேர் இது மூலமாக பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்காங்க? எங்களுக்கு வந்து குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு 500-600 குவைரிஸ் வருதுங்க. சரிங்க. டெஃபினட்டாக நிறையா பேருக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது. எங்களுக்கு வந்து நான் ஆன்காலஜி, பீடியாட்ரிக் கார்டியாலஜி குவைரிஸ் வந்தால் கூட நாங்கள் வந்து சில எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்க்கு டைவர்ட் பண்ணி விட்டுறோம் இன்ஃபர்மேஷனுக்கு. பட் அதர்ஸ்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவர் பேனல் ஆஃப் டாக்டர்ஸ் லுக்கிங் இட் அண்ட் சஜஸ்டிங் ஆல் த திங். அவங்க வி டைரக்ட்லி லிங்க் த டாக்டர்ஸ் அண்ட் த பேஷண்ட்ஸ். அதனால டைரெக்டாக எங்களுக்கு வந்து எண்ட் ரிசல்ட் தெரியல. So we are still working on get the feedback. We tell them, please provide the feedback, what areas we need to develop, what areas you want us to help you, and what areas you feel gaps எங்களுக்கு. அதை என்னன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து we will go and identify that areas and then fill that situation. சுதா ஃபவுண்டேஷன் மூலமாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் குறிப்பாக இந்த கேன்சர், குழந்தைகளுக்கான இதய நோய் சார்ந்த சந்தேகங்கள் அப்படின்னு நிறைய எப்படி அந்த வெப்சைட்டில் மூலமாக நீங்கள் தீர்வுகள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற உட்பட நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாங்க. இன்னைக்கு காலை மலரில் நாம் சந்தித்து பேசிட்டு இருக்கிற சிறப்பு விருந்தினர் சுதா ஃபவுண்டேஷனுடைய தலைவர், நிறுவனர் திரு ராகவன் அவர்களை சந்தித்து பேசிகிட்டு இருக்கோம். அவங்க செய்யக்கூடிய பணிகள், இதன் மூலமாக எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க, இந்த டாக்டர்ஸ்க்கு இந்த விஷயம் எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு உட்பட நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. தொடர்ந்து கேட்கலாம். சார், இப்போ டாக்டர்ஸ் வந்து இந்த ஐடியா எந்த அளவு சப்போர்ட் பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் முன்னே சொன்னீங்க இல்லையா, பேஷண்ட்ஸ்க்கும் டாக்டர்ஸ்க்கும் ஒரு கேப் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த கேப்பை இவங்க ஓவர் கம் பண்ணி இப்போ இந்த வெப்சைட் மூலமாக எப்படி ஹெல்ப் பண்ணாங்க? அதை அவங்க டாக்டர்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. தெர் இஸ் அ நீட் ஃபார் ரீச்சிங் த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நவ் அவங்கள ஆல்சோ தே ஆர் சீயிங் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் ஃபார் எ சேம் சுச்சுவேஷன். 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ அவங்களுக்கும் ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. டாக்டர்ஸ் ஆல்சோ ஃபீல் தட் 2 options are available. அதனால இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு முடியுது. அவங்க வந்து they try to focus on certain specific areas and then narrow down the options so that better decisions are made. அதனால that exercises are happening actually. So that way doctors are really cooperating and doctors are seeing the benefit out of it. எங்களுக்கு வந்து டாக்டர் அவங்க நேராக போய் பேசினா கூட எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் நாங்கள் வந்து வெரி நான் ப்ராஃபிட் ஓரியன்ட் ஆர்கனைசேஷன். ஸோ டைரெக்டாக எங்களுக்கு வந்து எந்த விதமான ஃபினான்ஷியல் டீலிங்ஸோ எதுவும் கிடையாது. எங்களுக்கு வந்து கை காட்ட தான் முடியும். ஒரு டாக்டர் இருக்காரு, ஒரு நல்ல
ஆப்ஷன்ஸ் அவைலபிள் அப்படின்னு கை காட்டி விடுறோம். அவங்க வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அதனால் இட் இஸ் க்ரோயிங் இம்பார்ட்டன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நேரோயிங் டவுன் திஸ் கேப். ஓகே, கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த வெப்சைட் வந்து எப்படி ஒரு பப்ளிக் தெரிஞ்சுக்குவாங்க? எத்தனை பேருக்கு இதுதான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் ஈவெண்ட்ஸ் நடத்துகிறோம். ஆக்சுவலாக ஆனுவல் ஈவெண்ட்ஸ் ஒன்று நடத்திட்டு இருக்கோம் வருஷம் ஆக்சுவலாக. அது வந்து கிரியேட்டிங் அவேர்னஸ் டு த சைட் அபவுட் த சைட் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக நாங்கள் வந்து வி ஆர் ட்ரைங் டு ரீச் ஆல் த பேஷண்ட்ஸ், பர்டிகுலர்லி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நாங்கள் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அந்த ஆனுவல் ஈவெண்ட்டில் வந்து வி பிரிங் த பீப்புள் ஆல்சோ த டாக்டர் கம்யூனிட்டி டுகெதர். ஸோ அவங்கள வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி அதில் ஒரு லெக்சரோ ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறதோ, அதனால அவங்க என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோன்னா யூ கேன் ரீச் த மெடிக்கல் கம்யூனிட்டி க்ளோசர். அண்ட் இந்த ப்ராசஸ் என்ன, மெடிக்கல் கம்யூனிட்டி ஆல்சோ தே இன்ட்ராக்ட் ஈச் அதர் க்ளோசர். ஏன்னா பிகாஸ் வி ஆர் பிரிங்கிங் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். அண்ட் அந்த ஈவெண்ட்டில் வந்து வி ட்ரை டு அவார்ட் த பெஸ்ட் doctors who are contributing to the society. I would not say performer, all doctors perform well, but you know the contributors who நிறைய டாக்டர்ஸ் நிறைய பேர் நாலேஜ் உள்ளவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஐதர் இந்த ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாத சூழ்நிலையாலேயோ இல்லைன்னா வேற ரிமோட் லொக்கேஷன் இருக்கிறதாலேயோ ஆக்சுவலாக அவங்களால வந்து வெளியில் அவங்களோட டேலண்ட்டை கொண்டு வர முடியல. ஸோ திஸ் இஸ் அ பிளாட்ஃபார்ம் நாங்கள் வந்து கொண்டு வரோம். ஆக்சுவலாக there are people who did this kind of thing அப்படின்னா அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து இட்ஸ் a learning lesson for them. அவங்க வந்து இதே மாதிரிலாம் கூட நடந்திருக்கு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஆட் சுச்சுவேஷன் கூட they could able to deal with the options and giving solutions. அப்படிங்கும்போது என்னன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருந்தது. ஏன்னா டாக்டர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருந்தால் தான் patient will get a confidence actually. So that is a very key of it actually. பட் இந்த ஆனுவல் ஈவெண்ட் எல்லாம் எங்கே பண்ணுறீங்க? ஆனுவல் லாஸ்ட் 3 ஈவெண்ட்ஸ் இங்கே தான் பண்ணோம், சென்னையில் தான் பண்ணோம். ஆக்சுவலாக எங்களோட இன்டென்ட் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியில் பண்ணுறது அப்படின்னு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த அவார்ட் இஸ் கால் அல்டிமா அவார்ட் பிகாஸ் இஸ் கேர் அல்டிமேட், வி கால் அல்டிமா அவார்ட். இட்ஸ் லைக் ஹாலிவுட் ஆர் பாலிவுட் யூ சே தட் அவார்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஏன்னா இந்த ப்ரொஃபஷன் ஒரு ப்ரொஃபஷன் இட் டச்சஸ் அ லைஃப் ஆக்சுவலி. See the engineers think about the future, or accountant think about a far past. The medical profession touches the life. Every day they see the people actually. All are God actually by birth. So we have to do justice, make them live happily and contribute something அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இன்னொரு லெவலில் எடுத்துகிட்டு போகிறதா எங்களோட கோல் ஆக்சுவலாக. ஹோப்ஃபுல்லி வித் காட்ஸ் கிரேஸ் வில் ஹேப்பன். அதையே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள் சார். வாட் எல்ஸ் யூ வாண்ட் டு டூ அண்ட் வாட் ஆர் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ்? எங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னா, பேசிக்காக by 2014 1 million doctors on the panel actually. And also we wanted to provide all medical journals. Actually medical journals in pathina most of the medical journals are written outside the country. Very few journals are in India. Research and developments are all happening in other parts of the world. So what we are trying to, we are going and looking at those sources and bringing ahead of all that information. ஏன்னா ரொம்ப high level information actually பேஷண்ட்க்குலாம் அதெல்லாம் புரியவே புரியாது. நம்ம ஈவன் படித்தவங்களுக்கு கூட அதெல்லாம் ஒரு சில மெடிக்கல் டேர்ம்ஸே புரியவே புரியாது, என்ன டெவலப்மெண்ட்டே புரியாது. நாங்கள் வந்து வி ட்ரை டு டிரான்ஸ்லேட் தம் இன்டு எ வெரி மீனிங்ஃபுல் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ். அதை மாரி பிரிட்ஜ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதாவது ரெண்டாவது வந்து லாட் ஆஃப் ரிசர்ச் ஓரியன்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங் அவுட் சைட் த வேர்ல்ட். அதுக்கு எங்களால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? என்ன பை இன்ஃபர்மேஷன், பை ஆக்சஸிங் பேஷண்ட்ஸ், பை ஆக்சஸிங் த மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ். என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் டு ட்ரீட்மெண்ட் பி லுக்ட் அட் ஆக்சுவலி. அதனால என்ன ஆகும்னா இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸில் வந்து உங்களுக்கு வந்து மெடிசன் டெவலப் பண்ணாலோ அல்லது ஒரு ப்ரோட்டோகால் டெவலப் பண்ணாலோ யூ கெட் அ பர்ஃபெக்ஷன் ஆக்சுவலி. ஸோ அதனால் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சைடில் வந்து வி ஆர் ட்ரைங் டு ஹெல்ப் தம் டு சப்போர்ட் ஆக்சுவலி. சார் இப்போ இந்த 4 வருஷத்தில் இப்போ எத்தனையோ விஷயங்கள் இதில் நடந்திருக்கும். நீங்கள் சொன்னீங்க நிறையா பேர் சைட்டுக்கு வந்திருக்காங்க, டாக்டர்ஸ் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதில் ஃபீட்பேக்னு ஏதாவது ஒரு நெகிழ்வான சம்பவங்கள் அந்த மாதிரி ஃபீட்பேக் எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ப்ராசஸ் ஆஃப் ஃபீட்பேக் எங்களுக்கு கிடைக்கல. நான் ஃபுல் ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு வந்து பெரிய டீம் இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா நான் வந்து துபாயில் உட்காந்து என்னோட வேலையும் பார்த்துட்டு இதுவும் பார்த்துட்ருக்கேன். இங்கே டீமை நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ ஆக்சுவலாக சென்னையில்.
full feedback வரல, but to greater extent we get the feedback on our annual event. They see the difference. Some of the people who benefited, we have seen that your support, we know where to reach. A consoling kind of situation when ஏன்னா அவங்களுக்கு ஒரு கேன்சர் வந்துட்டோ இல்லை ஒரு டாக்டர்ஸை போய் மீட் பண்ணோன்னா அவங்களுக்கு ரிலேபிளாக யாரை போய் காண்டாக்ட் பண்ணலாம், அவங்க வந்து ட்ரூவாகவே நம்மளை கைட் பண்ணுவாங்க வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலே நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஐ திங்க் இஸ் அ கிரேட்டஸ்ட் ஸ்டெப் ஃபார் அஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரீட்மெண்ட்டு எப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிருக்காங்கங்கிறது வந்து டாக்டரோட ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரையில். ஏன்னா நாங்கள் வந்து டைரக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதில்ல. எங்களுக்கு என்னன்னா அது ரீச் ஆயிருக்கா, அவங்க யூஸ் பண்ணாங்களா, வேற என்ன கேப் இருக்கு, எப்படி நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும். அதனால அது வந்து நிச்சயமா எங்களுக்கு வந்து what you call appreciation கிடைச்சிட்டு இருக்கு. But still we are trying to do best actually. Long way to go. சார் இப்போ உங்க டீம் பத்தி சொன்னீங்க இல்லையா, இந்த இப்போ வெப்சைட்ல வந்து டாக்டர்ஸை காண்டாக்ட் பண்றது, பேஷண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ண வைக்கிறது, இப்போ how does a team work actually? Actually team வந்து நாங்க once டீமுக்கு every team has got a leader. இப்போ pediatric cardiologyல பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்ரீமதி மேடம் is a leader, and oncologistல டாக்டர் ராஜா and டாக்டர் பி ஜெயராஜ் from Apollo, who are the Apollo practitioners actually. They are the team leaders. இவங்க டீமுக்குள்ளே வந்து நாங்கள் ஒன்ஸ் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண டாக்டர்ஸை வந்து வி டாக் டு த டீம் இன்சைடு ஃபஸ்ட்டு த ப்ரொஃபைல் ஆஃப் த டாக்டர் அண்ட் வேர் ஹீ இஸ் ஒர்க்கிங், வாட் ஹி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து எங்களோட டீமுக்கு வந்து எவாலுவேஷனுக்கு வந்து வி மேக் இட் அவைலபிள். அவங்க வந்து அதை எவாலுவேட் பண்ணிவிட்டு ஓகே திஸ் டீம் மெம்பர் இஸ் ரைட் டீம் மெம்பர் ஃபார் அவர் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது we take the consent of that team member and then make them as a panel. So we grow them and get the consent of all the team members. We don't induct a person just blindly. We try to get some interaction going, get to know them little bit and get them committed to it because it's a long journey. It's not that ஒரு நாளைக்கு இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு போக முடியாது. அதனால it's a journey together. So அதே மாதிரி இந்த டீமை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த டீமோட எங்களோட டீம் careultimate.com ஓட டீம் வந்து டைரக்டா they are working with that doctor panel doctors actually, so that we don't want to waste that time because they first of all doctors are pressed with the time. So whatever help we can give them in compiling information, ஆர் அவங்க வந்து சொல்லுவாங்க இதே மாதிரி பண்ணுங்க, இல்லைனா இந்த டாக்டரை காண்டாக்ட் பண்ணுங்க, இந்த இடத்துல இந்த இது நடக்குது, போய் அதை போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷனை. ஸோ அந்த பேசிக்ஸை வச்சுட்டு எங்களோட டீம் வந்து they will go after those information and then give that information to the panel actually. So by that verbally they talk, they don't spend much time, but since our team is closely working with them, so they are accessible 24/7 all the time. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா they feel less pressurized, so they can contribute within the given time. So we are trying to take away some pressure and giving more jobs to them. அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால team is working effectively. கண்டிப்பாக சார், உங்களுடைய சர்வீஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு இந்த கேன்சர், இந்த புற்றுநோய் அப்படிங்கிறதுல எல்லா விதமான சந்தேகங்களும், அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கான இதய நோய் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப தீவிரமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இது சார்ந்த பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு உங்களுடைய டாக்டர்ஸ் குழு வந்து இதில் தீர்வுகள் கொடுக்குறாங்க உங்கள் சைட் மூலமாக அப்படிங்கிறது ரொம்ப நல்ல செய்தியாக இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கிறோம். எங்களுடைய காலை மலரில் உங்களுடைய சுதா ஃபவுண்டேஷன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய பணிகள், அது மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம். எங்களுடைய காலை மலரில் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றி. எனக்கு நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான் ஒரு பர்ஃபார்மன்ஸே வெளியில் வரும்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நல்ல இதயங்கள் உங்களோட ஜெயா டிவி அனைத்து நேயர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. உங்களுக்கும் தேங்க்ஸ். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம்.